அகில மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய உலகத்தின் முக்கிய காலை நேர தலைப்புச் செய்திகள். இந்தியாவின் கோவாவில் உள்ள இரவு விடுதியில் ஏற்பட்ட தீ விபத்தில் சுமார் 23 பேர் உயிரிழந்ததுடன் அவர்களின் 4 பேர் சுற்றுலா பயணிகள் என தெரிவிக்கப்படுகின்றது. இந்த கோர விபத்து நேற்று நள்ளிரவில் வடக்கு கோவாவில் ஆட்போரா பகுதியில் இடம்பெற்றுள்ளது. தீ விபத்து சிலிண்டர் வெடிப்பால் ஏற்பட்டதாகவும் உயிரிழந்தவர்களில் பெரும்பாலும் விடுதியின் சமையலறை ஊழியர்கள் என்று இந்திய ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. தீ விபத்து நடந்த இடத்தை பார்வையிட்ட பின்னர் இதுகுறித்து விசாரணை நடத்த உத்தரவிட்டுள்ளதாக சாவந்த் தெரிவித்துள்ளார். போரை முடிவுக்கு கொண்டு வரும் நோக்கில் அமெரிக்க மற்றும் உக்ரைன் அதிகாரிகள் நடத்திய 3வது நாள் பேச்சுவார்த்தை நேற்று நிறைவடைந்துள்ளது. உக்ரைனின் வடக்கு செர்னிகிவ் பகுதியில் நடந்த ட்ரோன் தாக்குதலில் ஒருவர் கொல்லப்பட்டதாக கூறப்படுகிறது. அதே நேரத்தில் மத்திய நகரமான கிரேமென்சுக்கில் உட்கட்டமைப்பு மீது நடத்தப்பட்ட ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல் காரணமாக மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்படுகிறது. இந்நிலையில் கியோவ் மற்றும் அதன் மேற்கத்திய நட்பு நாடுகள் ரஷ்யா உக்ரைனின் மின்கட்டத்தை முடக்க முயற்சிப்பதாக குற்றம் சாட்டின. குளிர்காலத்தில் உக்ரைனின் உட்கட்டமைப்புகளை குறிவைத்து ரஷ்யா தொடர்ச்சியான தாக்குதல்களை முன்னெடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. சர்ச்சைக்குரிய தென்சீன கடற்பகுதியில் நேற்று வழக்கமான ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த பிலிப்பைன்ஸ் விமானத்தை அச்சுறுத்தும் வகையில் சீனப்படைகள் செயற்பட்டதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. குறைந்த வான்பரப்பில் சீன விமானப்படைகள் அச்சுறுத்தும் வகையில் பயணங்களை மேற்கொண்டதாக பிலிப்பைன்ஸ் அதிகாரிகள் தெரிவித்தனர். சீனா ஆக்கிரமித்துள்ள சுபீர் ரீபில் பகுதியில் இருந்து பயணித்த விமானங்கள் பிலிப்பைன்ஸின் மீன்வள பணியகத்தின் ஜெஸ்னா கிராண்ட் கேரவன் விமானத்தை அச்சுறுத்தும் வகையில் செயற்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த சம்பவம் குறித்து சீன அதிகாரிகள் உடனடியாக எந்த கருத்தும் தெரிவிக்கவில்லை. உலகளாவிய வர்த்தக பாதையான தென் சீன கடல் முழுவதையும் பீஜிங் உரிமை கோரி வருகின்ற நிலையில் பல சந்தர்ப்பங்களில் அயல் நாடுகளை அச்சுறுத்தும் இவ்வாறான செயற்பாடுகளை முன்னெடுத்து வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. காசா போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான ஒப்பந்தம் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த கட்டத்தில் உள்ளதாக கட்டார் பிரதமர் ஷேக் முகமது பின் அப்துல் ரஹ்மான் நேற்று தெரிவித்துள்ளார். காசாவில் போர் நிறுத்தம் இன்னும் முழுமையாக கடைபிடிக்கப்படவில்லை. அங்கிருந்து இஸ்ரேல் படைகள் முழுமையாக வெளியேறி காசாவில் ஸ்திரத்தன்மை ஏற்படும் வரை அது முழுமையடையாது. அந்த போர் நிறுத்தத்தின் முதல் கட்டம் நிறைவடைந்து அடுத்த கட்டத்துக்கு செல்லும் நிலையில் உள்ளது. இதுதான் இந்த போர் நிறுத்தம் தொடர்ந்து முன்னெடுத்து செல்லப்படுவதை தீர்மானிக்கும் முக்கிய தருணம் என்றார். அக்டோபர் 10ஆம் தேதி தொடங்கிய போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் முதல் கட்டத்தில் 20 பணைய கைதிகளையும் 27 பணைய கைதிகளின் உடல்களையும் கமாஸ் அமைப்பு ஒப்படைத்துள்ளது. அதற்கு பதிலாக சுமார் 2000 பாலஸ்தீன கைதிகள் விடுதலை செய்யப்பட்டுள்ளனர். ஒரு பணைய கைதிகளின் உடலை மட்டும் கமாஸ் இன்னும் ஒப்படைக்க வேண்டியுள்ளது. அந்த உடல் ஒப்படைக்கப்பட்டால் போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் முதல் கட்டம் முடிவுக்கு வந்துவிடும். போதைப்பொருள் கடத்தல் தொடர்புடையவை என்று கூறி சர்வதேச கடல் பகுதியில் படகுகள் மீது அமெரிக்க ராணுவம் நடத்தும் தாக்குதல்கள் குறித்து அந்த நாட்டில் சர்ச்சை அதிகரித்துள்ளது. இந்த தாக்குதல்கள் சர்வதேச சட்ட மீறலாகவும் அப்பாவி மக்களின் உயிரிழப்புகளை ஏற்படுத்துவதாகவும் விமர்சிக்கப்படுகிறது. அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் தலைமையிலான அரசின் இந்த போதைப்பொருள் பயங்கரவாதத்துக்கு எதிரான போரில் செப்டம்பர் முதல் கரீபியன் கடல் மற்றும் பசிபிக் பெருங்கடல் பகுதிகளில் 22 தாக்குதல்கள் நடத்தப்பட்டு அதில் 87 பேர் கொல்லப்பட்டுள்ளனர். உயிரிழந்தவர்களில் பலர் அப்பாவி மீனவர்கள் என்று அவர்களின் குடும்பத்தினரும் நடுநிலை ஆய்வாளர்களும் குற்றம் சாட்டுகின்றனர். இந்த விவகாரம் குறித்து எதிர்க்கட்சியான ஜனநாயக கட்சி மட்டுமின்றி ஆளும் குடியரசுக் கட்சியைச் சேர்ந்த நாடாளுமன்ற குழுவும் விசாரணையை தொடங்கியுள்ளது. கடந்த செப்டம்பர் 2ஆம் தேதி கரீபியன் கடலில் நடந்த முதல் தாக்குதல் தற்போது மிகப்பெரிய பேசுபொருளாக இருக்கிறது. அந்த தாக்குதல் தொடர்பாக வெளியிடப்பட்ட வீடியோவில் வெனிசுலாவில் இருந்த படகு மீது 2 ஏவுகணைகள் வீசப்படுகின்றன. அந்த படகு இதில் 2ஆக உடைந்து நீரில் மூழ்குகிறது.
இதில் 11 பேர் உடனடியாக கொல்லப்பட்டனர். இருந்தாலும் 2 பேர் மட்டும் மிதக்கும் படகின் பாகங்களை பிடித்து தொங்கியபடி உயிர் பிழைக்க போராடும் காட்சி அந்த வீடியோவில் இடம்பெற்றுள்ளது. சுமார் 1 மணி நேரமாக போராடி கொண்டிருந்த அவர்கள் மீது மீண்டும் 2 ஏவுகணைகள் வீசப்பட்டு அவர்களும் கொல்லப்பட்டனர். இந்த இரட்டை தாக்குதல் கடும் விமர்சனத்துக்குள்ளாகி இருக்கிறது. அதுவரை போதைப்பொருள் படகுகள் மீதான தாக்குதல் குறித்து ஆதரவு தெரிவித்தவர்களும் இந்த வீடியோ வெளியானதற்கு பிறகு தங்களது அதிருப்தியை வெளிப்படுத்தினர். இருந்தாலும் போர்க்கள சூழலில் இது சரியான நடவடிக்கை என்று பாதுகாப்பு செயலாளர் பீட் ஹெக்ஸட் இதை நியாயப்படுத்தினார். இந்த நிலையில் வெனிசுலாவுக்கும் அமெரிக்காவுக்கும் போர் நிலை நடந்து வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. பொருளாதார மற்றும் வாழ்வாதாரத்தை தேடி ஆப்பிரிக்கா, எகிப்து, பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், ஈராக், சிரியா உட்பட பல்வேறு நாடுகளை சேர்ந்த ஆயிரக்கணக்கானோர் அகதிகளாக கடல் வழியாக சட்டவிரோதமாக ஐரோப்பிய நாடுகளுக்குள் நுழையும் ஆபத்தான பயணம் மேற்கொள்கின்றனர். இந்த பயணத்தின் போது விபத்துக்கள் ஏற்பட்டு உயிரிழப்பு சம்பவங்களும் அரங்கேறி வருகிறது. இந்த நிலையில் மத்திய தரைக்கடல் பகுதியில் ஒரு படகில் அகதிகள் சிலர் கிரீஸ் நாட்டின் தீவான கிரீட்டுக்கு சென்றனர். அப்போது அவர்களது படகு கடலில் கவிழ்ந்து மூழ்கியது. இதில் 18 பேர் பலியானார்கள். படகு மூழ்கி கிடப்பதை அந்த வழியாக சென்ற துருக்கி கப்பலில் இருந்தவர்கள் பார்த்து மீட்புக் குழுவினருக்கு தகவல் தெரிவித்தனர். அவர்கள் அங்கு வந்து கடலில் தத்தளித்துக் கொண்டிருந்த 2 பேரை மீட்டனர். பலியானவர்களின் உடல்களை மீட்டனர். இந்த அகதிகள் படகு எங்கிருந்து வந்தது என்பது இதுவரை தெரியவில்லை. தென்னாப்பிரிக்க நாட்டின் ஹடிங் மாகாணம் புரட்டோரியா நகரின் ஜவுல்ஸ்வில்லே பகுதியில் கேளிக்கை விடுதி உள்ளது. இந்த கேளிக்கை விடுதியில் நேற்றிரவு நடந்த நிகழ்ச்சியில் பலர் பங்கேற்றனர். இந்நிலையில் நிகழ்ச்சி நடந்து கொண்டிருந்த போது கேளிக்கை விடுதிக்குள் துப்பாக்கியுடன் நுழைந்த கும்பல் அங்கிருந்தவர்கள் மீது சரமாரியாக துப்பாக்கிச் சூடு நடத்தினர். இந்த துப்பாக்கிச் சூட்டில் சிறுவர்கள் உட்பட 11 பேர் உயிரிழந்தனர். மேலும் 14 பேர் காயமடைந்தனர். தகவல் அறிந்து விரைந்து சென்ற போலீசார் படுகாயமடைந்தவர்களை மீட்டு அருகிலுள்ள மருத்துவமனையில் சிகிச்சைக்கு அனுமதித்தனர். மேலும் துப்பாக்கிச் சூடு நடத்திவிட்டு தப்பியோடிய நபர்களை தீவிரமாக தேடி வருகின்றனர். இஸ்ரேலிய இனப்படுகொலையை கண்டித்து பெர்லினில் ஆர்வலர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். ஜெர்மன் அதிபர் இஸ்ரேலுக்கு விஜயம் செய்துள்ள நிலையில் ஜெர்மன் தலைநகர் பெர்லினில் உள்ள ஆர்வலர்கள் காசா மீதான இஸ்ரேலின் தொடர்ச்சியான இனப்படுகொலை போரை கண்டித்தும் இஸ்ரேலுக்கான ஆயுத ஏற்றுமதியை நிறுத்த கோரியும் பாலஸ்தீனத்திற்கு தங்கள் ஆதரவை வெளிப்படுத்தவும் ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்தியுள்ளனர். ஆப்பிரிக்காவில் அமைந்துள்ள நாடு சூடான். அந்நாட்டில் கடந்த 2021ஆம் ஆண்டு ராணுவம் ஆட்சியை கைப்பற்றியது. இந்த ஆட்சியின் தலைவராக ராணுவ தளபதியான ஜெனரல் ஃபடக் அல்-பர்கான் செயற்பட்டு வருகின்றார். அவருக்கு அடுத்த நிலையில் ஆட்சியின் துணைத் தலைவராக துணை ராணுவ படையின் தளபதியான ஜெனரல் முகமது ஹம்டன் டக்கலோ செயல்பட்டு வருகின்றார். இதனிடையே துணை ராணுவத்தின் படைப்பிரிவுகளில் ஒன்றான அதிவிரைவு ஆதரவு படையினரை ராணுவத்துடன் இணைக்க ராணுவ தளபதியான ஜெனரல் ஃபடக் அல்-பர்கான் முயற்சி மேற்கொண்டார். இதற்கு துணை ராணுவ படையின் அதிவிரைவு ஆதரவு படையினர் தரப்பில் எதிர்ப்பு கிளம்பியது. இதனால் ராணுவத்திற்கும் துணை ராணுவத்துக்கும் இடையே கடந்த 2023ஆம் ஆண்டு ஏப்ரல் 15ஆம் தேதி முதல் கடும் மோதல் ஏற்பட்டுள்ளது. துணை ராணுவம் கட்டுப்பாட்டில் இருந்த தலைநகர் கார்டூமினை கடந்த மார்ச் மாதம் ராணுவம் கைப்பற்றியது. இதனிடையே துணை ராணுவத்துக்கும் மோதல் நீடித்து வருகின்றது. இந்த மோதலில் அப்பாவி பொதுமக்களும் உயிரிழந்து வருகின்றனர். இந்நிலையில் அந்நாட்டின் தெற்கு பெட்ரோபன் மாகாணம் கலோகி பகுதியில் துணை ராணுவ படையினர் நேற்று ட்ரோன் மூலம் பள்ளிக்கூடம் அருகிலுள்ள கட்டிடங்கள் மீது தாக்குதல் நடத்தினர். குறித்த தாக்குதலில் 46 பள்ளி குழந்தைகள் உட்பட 116 பேர் உயிரிழந்துள்ளனர். ஹிஸ்புல்லாவை நிராயுதபாணியாக்கும் சதித்திட்டத்தை அமெரிக்காவும் இஸ்ரேலிய ஆட்சியும் தொடர முடியாது என்று லெபனான் ஹிஸ்புல்லா எதிர்ப்பு இயக்கத்தின் பொதுச் செயலாளர் ஷேக் நயீம் காசிம் கூறுகின்றார். ஹிஸ்புல்லாவின் வளர்ச்சி லெபனான் வெளிநாடுகளில் பலரை ஆச்சரியப்படுத்தியது என்றும் அவர் அடிக்கோடிட்டு காட்டினார். எங்களை நிராயுதபாணியாக்கி ஆயுதங்களை களைந்து விடுவித்து செல்லுமாறு இஸ்ரேல் எதிரி நாடுகள் கூறி வருகின்றமை சிந்திக்கத்தக்க விடயம் என்றும் தாங்கள் தரைப்படை தாக்குதலை நடத்த எப்பொழுது வேண்டுமானாலும் தயாராக இருப்பதாகவும் லெபனான் ராணுவம் தெரிவித்து வருகின்றது. எதிரிகள் ஹிஸ்புல்லாவை ஒழிக்க விரும்பினர், அது ஒருபோதும் நடவாது என்றும்
ஹிஸ்புல்லா தலைவர் தெரிவித்துள்ளார். தேசிய அளவில் ஹிஸ்புல்லா தன்னை ஒன்றிணைக்கும் சக்தியாக மீண்டும் நிரூபித்து எழுந்துள்ளது என்றும், லெபனானை கட்டியெழுப்பவும் அதை விடுவிக்கவும் ஹிஸ்புல்லா எவருடனும் ஒத்துழைக்கும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். தனது கருத்துக்களில் ஒருபோதும் மாற்றம் இருக்காது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். ஒருபோதும் இஸ்ரேல் அமெரிக்காவுக்கு மண்டியிட மாட்டோம் என்றும், லெபனான் உள்நாட்டு விவகாரங்களில் அமெரிக்காவும் இஸ்ரேலும் தலையிட முடியாது என்றும் ஹிஸ்புல்லா தலைவர் வலியுறுத்தினார். லெபனான் எதிர்ப்பிரிவின் விசுவாசத்தைச் சேர்ந்த ஒருவர் ஞாயிற்றுக்கிழமை ஹிஸ்புல்லா பிரதிநிதிகளுக்கும் இந்த நாட்டில் போப்பின் பிரதிநிதிக்கும் இடையே விரைவில் ஒரு சந்திப்பு நடைபெறும் என்று தெரிவித்துள்ளார். லெபனான் நாடாளுமன்றத்தின் அல் வஃபா லமாகா வாமா உறுப்பினர் அலி ஃபயாஸ் போப் லியோவின் எதிர்ப்பையும் மீறி லெபனானுக்கு எதிரான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இந்த நாட்டுக்கு எதிரான இஸ்ரேலிய ஆட்சியின் அடக்குமுறையுடன் இன்னும் தொடர்கிறது என்றும் வலியுறுத்தினார். லெபனான் விஜயத்தின் போது போப்பிற்கு பிரிவு அனுப்பிய செய்தியை தொடர்ந்து இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு ஆட்சியால் இந்த நாட்டுக்கு எதிரான அடக்குமுறை மற்றும் ஆக்கிரமிப்புக்கு போப் எதிர்ப்பு தெரிவித்த போதிலும் லெபனானுக்கு எதிரான இஸ்ரேலிய ஆட்சியின் ஆக்கிரமிப்பு இன்னும் தொடர்கிறது என்றும் அடிக்கோடிட்டு காட்டினார். ஹிஸ்புல்லா பிரதிநிதிகளுக்கும் லெபனானில் உள்ள போப்பின் தூதருக்கும் இடையே இவ்வாறு ஒரு சந்திப்பு நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. தெற்காசியாவின் இந்தோனேசியா, இலங்கை, தாய்லாந்து, மலேசியா, வியட்நாம் ஆகிய நாடுகளில் கடந்த வாரம் ஏற்பட்ட கனமழை, வெள்ளம், நிலச்சரிவுகளால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 1750 கடந்துள்ளது. இதில் இந்தோனேசியாவில் 867 பேர், இலங்கையில் 627 பேர், தாய்லாந்தில் 275 பேர் உயிரிழந்துள்ளனர். மலேசியாவில் 2 உயிரிழப்புகளும், வியட்நாமில் 2 உயிரிழப்புகளும், ஒட்டுமொத்தமாக 1754 பேர் கனமழை காரணமாக உயிரிழந்துள்ளனர். இத்துடன் அகில மீடியாவின் இன்றைய உலகத்தின் முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகில மீடியா ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.